நம்மளை நம்பி ஒரு பெட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இப்போ அதை தீர்மானிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நான் அந்த இது மாதிரி தான் குதிரை ரேஸ் மாதிரியும் கூட நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறோம். அது ஓடுற வரைக்கும் அந்த குதிரை மேலே கட்டிகிட்டே இருப்பாங்க. குதிரை உழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த குதிரை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்க, வீடு இழிஞ்சிருச்சு, குதிரை விழுந்துருச்சு. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவுமே நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? கையில் இல்லை உண்மை, அது ஆசையான்றது தான் கேட்குறேன். ஓ, அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஓகே. இப்போ ஓடுற குதிரையாக இருக்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கணும் இல்லை? எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடுவோம், அவ்வளோதான். நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு கைட்லைன் வந்து அதுதான். ஏன்னா எனக்கு சீரியல் பண்ணும்போதோ டெலிவிஷனில் இருக்கும்போதோ அது நம்மளுக்கு அந்த மணியோட இது வந்து அஃப்கோர்ஸ் அதில் எல்லாமே ஆனால் ஒரு சேஃப் சைடு ஒன்று இருக்கும். இதில் வந்து இப்போ கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இப்போ எப்படி சொல்கிறது, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூஷன், அது இதுன்னு வரும்போது அது நம்மளை சுற்றி அது தானாகவே ஒரு விஷயம் ஒன்று நடக்குது இல்லையா? அப்போது ஐயோ இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறது அது டிஃபால்ட்டாகவே மைண்டில் இருக்குன்ற. ஸோ அதை தவிர்த்து நம்மளால் யோசிக்க முடியாது. நம்ம வெறுமனே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் இது பண்ணுறதும் அது மட்டுமே நம்மளால் பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ நம்மளை நம்பி ஒருத்தங்க வராங்கன்னா அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கைட்லைனே அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது தானே.